Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கொடுத்திருக்கிற சர்க்யூட் டயகிராம்ல இருந்து கரண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Find the current flowing through 10 ohm resistor. So இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். பாருங்க சர்க்யூட் எவ்வளவு சிம்பிளா இருக்கு. So இதுல ஒரே ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியணும். என்ன தெரியணும் அப்படினா வோல்டேஜ் சோர்ஸை எப்படி கரண்ட் சோர்ஸ்க்கு மாத்தணும் அப்படிங்கிறது தெரியணும். எப்பவுமே வோல்டேஜ் சோர்ஸை வந்து நம்ம எல்லால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கரண்ட் சோர்ஸ்க்கு மாற்ற முடியாது. எப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரிஸ்ல ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா அதை கரண்ட் சோர்ஸாக மாற்ற முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரிஸ்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கரண்ட் சோர்ஸாக மாற்றிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்க இங்கே 5 வோல்ட் பேட்டரி இருக்கு, இதுக்கு சீரிஸ்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இதை வந்து வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு சீரிஸாக இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதை கரண்ட் சோர்ஸாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் I is equal to V/Rன்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? ஸோ இங்கே வோல்டேஜோட வேல்யூ என்ன 5, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன 5. அப்போ நமக்கு கரண்ட் என்ன ஆம்பியர் வரும் 1 ஆம்பியர்னு வரும். கரெக்டுங்களா? I கண்டுபிடிச்சிட்டோம், Iங்கிறது கரண்ட். ஓகே, இப்போது இந்த டயக்ராமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக மாற்றிட்டேன். என்னோட ஆரோவை இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அப்வர்ட் டைரக்ஷன் போட்டிருக்கோம். அடுத்து இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸை இந்த சோர்ஸுக்கு parallel-ஆ போடுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5 ஓம், இங்கே வந்து என்ன ஆம்பியர் வந்தது 1 ஆம்பியர்னு வந்தது. கரெக்டாக? அப்புறம் ரிமைனிங் இருக்கிற டயக்ராமை அப்படியே போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து கரண்ட் சோர்ஸ் 1 இருக்குது, அதோட வேல்யூ 1 ஆம்பியர்னு இருக்குது, அங்கேயும் அப்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, சீரிஸில் இருக்குது. சீரிஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 + 5 வந்து 15. ஸோ அப்போ 15 ஓம்னு எழுதியாச்சு. அடுத்து மேடம் இங்கே வந்து 10 ஓம் வழியாக போகிற கரண்ட் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதை வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 15 எழுதிட்டீங்க. அப்போ 10 ஓம் வழியாக போகிற கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது ரெண்டும் சீரிஸ் தான். 5 ஓமும் 10 ஓமும் சீரிஸுங்கிறதுனால 5 ஓமில் என்ன கரண்ட் போதோ அதே கரண்ட் தான் 10லேயும் போகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இது வழியாக போகிற கரண்ட்டு தான் I. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் இந்த 2 கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷனும் எப்படி இருக்குது, அப்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது. தட் இஸ் சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ சேம் டைரக்ஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கணும், கரண்ட் சோர்ஸோட வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் கேட்கலாம் மேடம் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணிக்கணும்னா செப்பரேட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இங்கே வந்து சேம் டைரக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 + 1 2 ஆயிரும். ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் தான், அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ கரண்ட்டோட வேல்யூ 2 ஆம்பியர்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ட்ராப் பண்ணிக்கோங்க. இது 5 ஓம். அடுத்தது இதுக்கு parallel-ஆ இந்த 15 ஓமை போட்டுருங்க. கரெக்டா? இங்கே 15 ஓம். இது வழியாக போகிற கரண்ட்டை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டா? இப்போ பாருங்கள் இது டோட்டல் கரண்ட். இந்த டோட்டல் கரண்ட்டு தான் இந்த 2 ரெசிஸ்டர் வழியாக டிவைட் ஆகி போக போகுது. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த 15 ஓம் வழியாக போகிற கரண்ட்டு தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் டிவிஷன் டெக்னிக்னா என்ன, டோட்டல் கரண்ட் இன்ட்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த டோட்டல் கரண்ட்டோட வேல்யூ என்ன நமக்கு 2 ஆம்பியர். ஸோ அப்போ 2 இன்ட்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன மீனிங்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. இப்போ நமக்கு இந்த 15 ஓமுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது 5ன்னு இருக்குது. அப்போ 5 divided by sum of the resistance. அப்போ 15 + 5.
கரெக்டா? ஸோ 5 2s are 10. ஸோ 10 divided by 20. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/2 வரும். ஸோ 1/2ங்கிறது என்னது? 0.5 ஆம்பியர். அப்போது இந்த 10 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னா 0.5 ஆம்பியர். மேடம் மறுபடியும் இங்கே 15 தான் இருக்குது 10ன்றீங்களே அப்படின்னா இந்த 10ஐயும் 5ஐயும் தான் நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருந்ததுன்னா கரண்ட்டோட வேல்யூ சேம் தான். ஸோ அதனால் 5 ஓமில் போகிற அதே 0.5 ஆம்பியர் கரண்ட்டு தான் எங்கே வழியாக போகும்? 10 ஓம் வழியாகவும் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதுவும் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த கேட் கொஷின் தான். இதில் என்ன தெரியணும் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா கரண்ட் சோர்ஸாக எப்படி மாற்றணும், அடுத்தது ரெண்டு கரண்ட் சோர்ஸ் வந்து சேம் டைரெக்ஷனில் இருக்கா இல்லை ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். சேம் டைரெக்ஷனாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கணும், ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ப்ராப்ளமாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.